அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் குணசுந்தர், டீச் டிவி 10. இன்று விளையாட்டாக விஞ்ஞானம் எனும் அந்த எண்ணக்கருவிலே நாங்கள் தொடர்ந்து முதலாவது காணொளியை கடந்த காணொளியிலே பார்த்திருந்தோம். எனவே மீண்டும் இன்று இரண்டாவதாக இன்னும் ஒரு காணொளி விளையாட்டாக விஞ்ஞானம் என்ற கருப்பொருளிலே அமைந்த இரண்டாவது விளையாட்டு ஊடான விஞ்ஞானத்தை இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த விடயத்திற்கு, இந்த செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் என்ன? இந்த செயற்பாட்டினுடைய நோக்கம் ஒரு கழிவுப் பொருட்களிலிருந்து, அதாவது பேனை குச்சி ஒன்றிலிருந்து ஒரு பலூன் ஒன்றை எவ்வாறு தயாரிக்கலாம் என நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் இப்போ ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள், பேனை குச்சியில் பலூனா? இது என்ன கதை? இது புது கதையாக இருக்குது. உண்மையாக தான் இருக்குது. பார்ப்போம் நாங்கள் ஒருக்கா செய்து பார்த்தா தானே விளங்கும். எளிமையான செயற்பாடு. ஆகவே நீங்கள் வீட்டிலிருந்து இன்றைய கோவிட் காலத்திலே தயாரிக்கக்கூடிய இன்னும் ஒரு எளிமையான இந்த செயற்பாட்டை தற்பொழுது நாங்கள் நோக்கலாம். அந்த வகையிலே இதற்கு தேவையான பொருட்களாக ஒன்று மெழுகுதிரி, தீப்பெட்டி, பேனை, எழுதி முடிந்த கழிவு பொருளான அந்த பேனை தேவை. இந்த மூன்று பொருட்களும் எங்களுக்கு போதுமானது. எனவே அந்த குச்சியும் பயன்படுத்தப்படும். அந்த பேனையிலிருந்து எடுக்கப்பட்ட குச்சிகளை நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம். எனவே இப்பொழுது நாங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவெனில், இந்த வீடியோக்களை பார்ப்பது மட்டுமல்லாது நீங்கள் பயன்பெற்றதைப் போல் ஏனையவர்களும் பயன்பெற பகிருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் குழுக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்தோடு இந்த எங்களுடைய சேனல் டீச் டிவி 10 எனும் எங்களுடைய சேனலை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்ய தூண்ட வேண்டும் என இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள். எங்களுடைய ஏனைய காணொளிகளையும் மீண்டும் மீண்டும் பாருங்கள். அதில் இருக்கின்ற விளங்காத விடயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் அவற்றை திருத்தி அதில் என்ன உங்களுக்கு விளக்க குறைவு இருக்கின்றது என்பதனை நாங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸிலே மீள உங்களுக்கு பதிவிட முடியும், தொடர்பு கொள்ள முடியும். எனவே நீங்கள் தொடர்பில் இருங்கள், பதிவிடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். அத்தோடு உங்களுடைய லைக், அந்த பெல் பட்டனை அழுத்தும் போது நாங்கள் உருவாக்குகின்ற ஒவ்வொரு காணொளியும் உங்களை மீண்டும் உரியவாறு சென்றடைவதற்கு அது வழிவகுக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய விடயத்துக்குள்ளே வரலாம். வாருங்கள், செய்து பார்ப்போம். என்னது? பேனை குச்சியில் என்ன பலூனா? ஆச்சரியமாக இருக்குது. செய்து பார்ப்போமா? ரைட். இப்போ நாங்கள் இதை தயாரிப்பதற்காக முதலாவதாக பேனை குச்சியை, இந்த பேனை பேனையிலிருந்து கழட்டி எடுக்க வேண்டும். அதில் எடுக்கின்றேன் பாருங்கள். பேனை ஒன்று, அதிலிருந்து பெறப்பட்ட பேனை குச்சி. இப்பொழுது இந்த பேனை குச்சியை பயன்படுத்த போகின்றோம். ஒன்று. இரண்டாவது மெழுகுதிரியை நாங்கள் தயார்படுத்த போகின்றோம், வெப்பப்படுத்த போகின்றோம். ரைட். மிக அவதானமாக இந்த அதாவது நெருப்புடன் நடைபெறுகின்ற இந்த எளிய செயற்பாடுகளில் மிக அவதானமாக உங்களுடைய பெற்றோருடன் இணைந்து செயற்பாட்டில் ஈடுபடுங்கள். அப்பொழுதுதான் ஏதாவது ஆபத்து ஒன்று நிகழ்கின்ற போது, தீப்பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றன. எனவே அவ்வாறான ஆபத்துகள் ஏற்படுகின்ற போது அதை உரிய முறையிலே கையாள்வதற்கு உங்களுக்கு பெற்றோரின் உதவி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே அவர்களையும் இந்த செயற்பாட்டில் இணைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அனைவருமே சந்தோஷமாக இந்த செயற்பாடுகளை செய்து பார்க்க முடியும். எனவே அனைவரும் இந்த செயற்பாடுகளை செய்து பார்க்க முடியும். மிகவும் ஆபத்தானது. இந்த நெருப்புடன் நீங்கள் எந்த ஒரு செயற்பாட்டை செய்கின்ற போதும் அங்கே இருக்கின்ற அந்த விளைவுகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே பாதுகாப்பாக எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடுங்கள். இது முக்கியமானது. எனவே இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். ஆகவே பேனை குச்சியை எடுத்து விட்டேன். அதோடு பேனை குழாயிலிருந்து கழட்டி எடுக்கப்பட்ட இந்த பேனை குச்சியை இப்பொழுது நாங்கள் இந்த முனையிலே ரீஃபில், அதாவது நிப்பிள் என்று சொல்லப்படுகின்ற எழுது பகுதி காணப்படுகிறது. நாங்கள் இதனை இப்பொழுது மிக மென்மையாக, அதிக அளவில் இல்லாமல் ஓரளவுக்கு வெப்பமாக்க வேண்டும்.
இந்த குழாயினுடைய நுனிப்பகுதியை நன்றாக ஒட்டி இணைத்து கொள்ள வேண்டும். ரைட், இணைத்து அந்த முனையை இணைக்க வேண்டும் நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யும்போது. ஆகவே இந்த பேனை குச்சியினுடைய குழாயிலே மெல்லிசாக அமுக்கத்தை உயர் அளவிலே கொடுக்கக்கூடாது, மிக குறைந்த அளவில் அமுக்கத்தை வழங்குதல் வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற போது தான் அந்த பலூன் உடையாமல் கிடைக்கும், இல்லாது வெடித்துவிடும். எனவே மிக அவதானமாக அந்த பலூனை நாங்கள் உருவாக்க வேண்டும். பாருங்கள், மிக எளிமையாக ஊதுகின்ற போது இந்த பலூன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நாங்கள் இதனை பரீட்சித்து பார்க்கலாம். இந்த பலூனை பாருங்கள், உறிஞ்சினால் பலூன் சுருங்கிவிடும், வீங்கிவிடும். ஊதும்போது வீங்குகின்றது. தெளிவாக விளங்குதா? இதுதான் பலூன். ஆக வேகமாக, அதாவது உயர் அமுக்கத்தை வழங்கினால் இந்த பலூன் வெடித்துவிடும். எனவே இது ஒரு எளிய மிக இலகுவான ஒரு செயற்பாடு. ஊதி விளையாட முடியும் நீங்கள் நன்றாக. பாருங்கள் பலூனை. இதுதான் நாங்கள் விளையாட்டாக கற்றுக்கொண்ட விஞ்ஞானத்தினூடாக ஒரு எளிய செயற்பாட்டினூடாக கற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் நீங்கள் முயற்சிக்கும் போது முன்னுக்கு இருக்கிற நிப்பிள் பகுதியிலே முதல் தயார்படுத்துங்கள். அதிலே சரிவரவில்லை அடுத்த முறை ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் சரிவரும். எனவே மிக உயர் அமுக்கத்தில் கொடுக்காமல் அமுக்கத்தை ஓரளவில் மட்டுமட்டாக நீங்கள் வழங்க வேண்டும். இது முக்கியமானது, இல்லையெனில் பலூன் வெடித்துவிடும். ஆகவே மீண்டும் மீண்டும் முயற்சிக்கலாம். அந்த வெடித்தால் அதை உருக்கி அந்த இதை இணைத்து போட்டு அந்த பகுதியை இணைத்து மூடிவிட்டு மீள தயார்படுத்துங்கள். இதை வெப்பத்திலே பிடித்தால் இது உருகிவிடும். எனவே இந்த காணொளியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விடயத்தை பார்த்து கொள்ளுங்கள். எவ்வாறு இந்த பேனை குச்சியிலே இருக்கின்ற அந்த வகையான பதார்த்தத்திலிருந்து மெல்லிய டிஷ்யூ பேக் தயாரிப்பது போல நாங்கள் இந்த பேனை குச்சியிலிருந்து மெல்லிய எளிய ஒரு கட்டமைப்பை, அதாவது பலூன் போன்ற கட்டமைப்பை உருவாக்குகின்றோம். இது மிக மென்மையானது. தொட்டு பார்க்கும்போது தெரியும். நீங்கள் ஒரு சின்ன வெப்பம் பட்டாலும் சுருங்கி உடைந்துவிடும், பொசுங்கிவிடும். அல்லது கை விரல்கள் பட்டு சின்ன கீறல் பட்டாலே உடைந்துவிடும். மிக மென்மையானது. இதனுடைய இயல்பு அது விரிவடைந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த காணொளியிலே நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட இந்த எளிய பலூன் தயாரிக்கின்ற செயற்பாட்டிலே நீங்கள் அனைவரும் செய்து பார்த்து நீங்களும் இந்த விளையாட்டை விளையாடி ஊதி பலூன் உருவாக்குதல். சுருங்கினால் பலூன் இல்லாமல் போய்விடும். ஆகவே இது ஒரு வித்தியாசமான பலூன். சாதாரண பலூன்களை விட ஊதும்போது வெளியில் விட்டால் காற்று வெளியில் தானாக போகும், இதுக்கு போகாது. நாங்கள்லாம் உறிஞ்சுகின்ற போது இந்த பலூனை அவதானித்து பாருங்கள். விரிந்திருக்கிறது. உறிஞ்சும் போது சுருங்குகின்றது பாருங்கள். பாருங்கள் அப்படி சுருங்கி இருக்கிறது. மிக ஒரு வித்தியாசமான விளையாட்டு. எனவே நீங்களும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதிலே உருவாக்கி அவற்றை செய்து பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். இதை விளையாட்டாக ஊதி சிறுவர்களாக நீங்கள் இருக்கின்றவர்கள் ஊதி திரிந்து விளையாடி கொண்டு திரிவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் தயாரித்த பலூன், ஆகவே அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே நீங்கள் தயாரித்த பலூன் அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட இந்த விடயத்திலே நீங்கள் அவதானமாக மிக மெதுவாக, அதாவது அமுக்கத்தை குறைந்த அளவிலே வழங்க வேண்டும். உயர் அளவில் வழங்குகின்ற போது வெடித்துவிடும். ஆகவே ஊதுகின்ற போதும் உறிஞ்சுகின்ற போதும் உரிய அளவிலே பயன்படுத்த வேண்டும். ஆறுதலாக செயற்படுத்த வேண்டும். அத்தோடு தீ பற்றி எரிகின்ற போது மிக கவனமாக கையாள வேண்டும். அத்தோடு இந்த பேனை குச்சிகளை சேகரித்து நீங்கள் இவ்வாறான பலூன்களை உருவாக்கி விளையாடி மகிழலாம். பேனை குச்சியிலே, அதாவது சவர்க்காரத்திலே குமிழ்களை விட்டு விளையாடி இருக்கிறீர்கள், ஆனால் பலூன்கள் உருவாக்கி விளையாடவில்லை. இந்த மாதிரியான சவர்க்கார குமிழ்கள் போலவே இந்த பலூன்கள் மிக மென்மையானவை, டக்கன உடையும். ஆகவே மிக அவதானமாக பயன்படுத்துங்கள்.
எனவே இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் செய்து கொண்டிருந்த இந்த பலூன் தொடர்பான விடயத்திலே நீங்கள் அனைவரும் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். அத்துடன் இன்றைய இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். எனவே இன்றைய இந்த காணொளியை பார்த்த அனைவரும் ஏனையவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுடன் இதனை கலந்து செய்து பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் குணசுந்தர், டீச் டிவி 10.